நண்டு குழம்பு செய்கிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மிளகா, தென் வந்து உப்பு, தென் வந்து புளி நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிப்போம். இது நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் புளி தண்ணி, மிளகாத்தூள், அப்புறமா வந்து உப்பு மிக்ஸ் பண்ணியிருப்பேன். தென் வந்து நண்டு கால் போட்டிருக்காங்க. நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய நண்டு எடுத்துக்கோங்க. கால் காட்டணும். இந்த காலை கட் பண்ணிவிடுங்க. காலை காட்டுமா. காலை கட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுக்கணும். இந்த ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் இருக்க முட்டையெல்லாம் இருக்குல்ல, இந்த முட்டையெல்லாம் வந்து அந்த மிளகாத்தூளில் போட்டுக்கணும். தென் இந்த சைடில் இருக்குல்ல, இந்த சைடில் என்னது மம்மி அது செவிலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் அந்த இது க்ளீன் பண்ணிவிட்டு அலசணும். எத்தனை வாட்டி அலசணும்? 2 வாட்டி அலசணும். 2 வாட்டி அலசிட்டு மண்ணு போடும். அப்புறம் தண்ணியில் போட்டுக்கலாமா. தென் இது நல்லா க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் மிளகாத்தூளில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இதுதான் க்ளீன் பண்ணுற மெத்தட். ஓகேவா? இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நண்டு க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். இது காலெல்லாம் கூட நீங்கள் அதில் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள்லாம் ரெடி பண்ணிங்கன்னா அப்புறம் மிளகாத்தூள்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தான் அதை பண்ண முடியும். இப்படி கொஞ்சம் தண்ணி காட்டு. இது சைடில் இருக்கிறத க்ளீன் பண்ணிடுங்க. நல்லமாக கட். இந்த நண்டு சைடு இருக்குல்ல, சைடில் அந்த காது அது நல்லா இல்லையா, அது போடுறேன். அது எடுக்கும்போது எப்படி இருந்தால் நல்லா இல்லைன்னு தெரியும். சப்புன்னு இருந்தால் இதை போடக்கூடாது. சப்புன்னு இருந்தால் போடக்கூடாது. நண்டு அமுங்கன்னா அது கெட்டு போடுதுன்னா, அமுங்கன்னா கெட்டு போச்சுன்னா அப்போ நண்டு அவங்க கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க, எது நல்லா இருக்கு பார்த்து அதை ஒண்டி போடுங்க அப்படின்னு. இந்த காலில் சைடெலாம் கட்